எக்ஸாம்பிள் 1.16 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாரு. ஃபங்க்ஷன் என்னென்னா h of b equal to 2.47b plus 54.10. h நம்ம நினைக்கிறோம் ஃபங்க்ஷன்னா எஃப்பில் தான் இருக்கணும்னு தேவையில்ல, என்ன பேர்லனாலும் இருக்கலாம், a b c d f g h x என்ன என்னாலும் இருக்கலாம். இதில் வந்து ஹச் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹச், வேரியபிள் வந்து பி கொடுத்துருக்காங்க. ஹச்னா ஹைட் ஆஃப் த பர்சன், அந்த பர்சனோட ஹைட்டு. பி என்பதுனா தின் ஆஃப் போன். தின் போன் அப்படின்னா தொடையின் நீளம். நம்ம தொடை இருக்கலாம், அந்த தொடையோட நீளம் கொடுத்தா அந்த பர்சனோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிடலாம். இப்போ 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஹச்சு கேட்டிருக்காங்க, பி கொடுத்துட்டு ஹச் கேட்டிருக்காங்க. மூணாவது ஃபங்க்ஷன் ஹச் கொடுத்துட்டு பி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். 1-to-1னா ஒவ்வொரு ஹைட்டுக்கும் ஒவ்வொரு பி இருக்கும், ஒவ்வொரு ஹைட்டுக்கும் ஒவ்வொரு பி, ஒவ்வொரு பிக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்கும். அதுதான் 1-to ஃபங்க்ஷன். அப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் ஹச் ஆஃப் b1 ஈக்குவல் டு ஹச் ஆஃப் b2ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு b1 ஈக்குவல் டு b2ன்னு கொண்டு வர போகிறோம். ஹச் ஆஃப் b1 என்ன கிடைக்கும்? 2.47b1 ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47b2 ப்ளஸ் 54.10. இது இந்த சைடு போகும்போது என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2.47b1 ஈக்குவல் டு 2.47b2. அப்போ b1 ஈக்குவல் டு 2.47b2 பை 2.47. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ b1 ஈக்குவல் டு b2. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஹச்சுங்கிற ஃபங்க்ஷன் இஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன். ஒரு ஹைட்டு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு பி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த ஹைட்டு கிடைக்கும், ஒரு ஹைட்டு கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த பி கிடைக்கும். அப்போ ஹச் இஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பி கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு ஹச்சோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10. எதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க? பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47b 50 ப்ளஸ் 54.10. இதுக்கு என்ன பண்ணணும்னா 50ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட கூட்டிடணும். அப்போது 2.47 × 5 35, ரிமைனிங் 3 23, ரிமைனிங் 2 12. ஒரு 0 சேர்த்து கொடுத்தேன், ஏன்னா 50ஆல் மல்டிப்ளை பண்ண 2 டிஜிட்டுக்கு தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 123.50 ப்ளஸ் 54.10. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 123.50 54.10 0677. அப்போது 177.6 சென்டிமீட்டர். அப்போது தொடையின் நீளம் 50 சென்டிமீட்டராக இருந்தால் அந்த மனிதனோட ஹைட்டு என்னவாக இருக்கும்? 177.60 சென்டிமீட்டராக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹச் ஈக்குவல் டு 147.96 கொடுத்துட்டு பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி செய்யணும்? ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10. அப்போ ஹைட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? 147.96 ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10. இந்த ப்ளஸ் இந்த சைடு வரும்போது என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். இப்போ 144.96 மைனஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47b. 144.96 54.10 minus 6 8 3 14ங்கும்போது 14லேருந்து 5 போனால் 9. அப்போ ஆன்சர் 93.86 ஈக்குவல் டு 2.47b. அப்போ b ஈக்குவல் டு 93.86 டிவைடட் பை 2.47. மேலேயும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால கீழே இருக்கிறதுனால மேலே கீழே என்னென்ன பண்ணுறோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா
பி ஈக்குவல் டு 9386/247. இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 9ல் இருக்கா? இல்லை. இப்போ 938ல் 247 எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்குறோம். எத்தனை தடவை இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும். 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 247 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 741 கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா 7 இங்கேருந்து 1 பாரோ பண்ணும்போது 13 9. அப்போ இங்கே 8ஆக இருக்கும். 197 இருக்குது. அப்போ இந்த 6 மறுபடி கீழே இறக்குறோம். இப்போ இதில் எத்தனை தடவை இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்கும். 8 டைம்ஸ். அப்போ 8 × 247 = 19760. அப்போ பி ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 38 சென்டிமீட்டர். இப்போ இங்கே பாருங்கள், 9386 247ஆல் டிவைட் பண்ணோம்னா 38 கிடைக்கிது. அப்போ பி ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். பெரிய கணக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டுன்னு ஃபங்க்ஷன் கொடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி சிம்பிள். ஹெச் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஹெச் ஆஃப் B1 ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் B2ன்னு எடுத்துகிட்டு B1 ஈக்குவல் டு B2ன்னு சொல்லணும். ரெண்டாவது கொஸ்டின் பி கொடுத்துருக்குறாங்க, ஹெச் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 3வது கொஸ்டின் ஹெச் கொடுத்துருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். பி ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.